கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எல்லையே சீக்கிரம் தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் விசுவாச செடியை கர்த்தாவே அநேகம் பேருக்கு நாங்கள் ஆண்டவரை கர்த்தாவே வளர்க்கத்தக்கதாக, அநேக விசுவாச செடிகளை எழுப்பத்தக்கதாக எங்கள் கிருபை செய்தருளுங்க. நேற்று தினத்தில் நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாத்தீரே, நன்றி ஆண்டவரே. எங்களை அரவணைத்தீரே, நன்றி கர்த்தாவே. எங்கள் குடும்பத்தை கட்டி காத்தீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. மூத்த மகனுடைய போக்குக்கு தக்கதாக விடாதபடி ஆண்டவரே ஜெபங்களை கேட்டு ஆண்டவரை கண்டித்து திரும்ப சேர்த்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக, ஃபைனான்ஸில் ஒரு விடியல் கிடைப்பதாக, ஒரு நன்மை கிடைப்பதாக, விசுவாச செடி ஓங்கி வளருவதாக இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே ஜே ஜே. தூய ஆவியே வாரும், தேவ ஆவியே தாரும், இன்றைக்கு தந்திடுமே. ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே ஜே ஜே. தூய ஆவியே வாரும், தேவ ஆவியே தாரும், இன்றைக்கு தந்திடுமே. கண்களின் இச்சை மாம்சத்தின் பெருமை என்னை விட்டு ஓட வேண்டுமே. பரிசுத்த பச்சை பவுலின் கச்சை தினமும் போட வேண்டுமே. கண்களின் இச்சை மாம்சத்தின் பெருமை என்னை விட்டு ஓட வேண்டுமே. பரிசுத்த பச்சை பவுலடியார் கச்சை தினமும் போட வேண்டுமே. ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே ஜே ஜே. தூய ஆவியே வாரும், தேவ ஆவியே தாரும், இன்றைக்கே தந்திடுமே. 6 சாவு 60 சாவு எனக்கில்லை அந்த பேச்சுதான். இருந்தாலும் இயேசு, இறந்தாலும் இயேசு, இதுவே என் முடிவு. 6 சாவு 60 சாவு எனக்கில்லை அந்த பேச்சுதான். இருந்தாலும் இயேசு, இறந்தாலும் இயேசு, இதுவே என் முடிவு. ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே ஜே ஜே. தூய ஆவியே வாரும், தேவ ஆவியே தாரும், இன்றைக்கே தந்திடுமே. இரத்தத்தை சிந்தினீர், பாவத்தை போக்கினீர், பலிகாடாய் ஆக்கப்பட்டீர். திரும்பவும் வருவீர், திருந்தாதே இருந்தால் திரும்பி கூட பார்க்க மாட்டீர். இரத்தத்தை சிந்தினீர், பாவத்தை போக்கினீர், பலிகாடாய் ஆக்கப்பட்டீர். திரும்பவும் வருவீர், திருந்தாதே இருந்தால் திரும்பி கூட பார்க்க மாட்டீர். ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே ஜே ஜே. தூய ஆவியே வாரும், தேவ ஆவியே தாரும், இன்றைக்கே தந்திடுமே. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசுவாச செடி என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இனி வரும் காலங்களிலும் விசுவாச எடி இடி, விசுவாச நாடி, விசுவாச நொடி என்பதாக பல காரியங்களை விசுவாசத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். உங்களில் அநேகம் பேர் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறீர்கள். அநேகம் பேர் தேவனுக்கு எனக்கு கொடுத்த கிருபையை எண்ணி கர்த்தரை சோத்தரிக்கிறீர்கள். உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஜெபங்களிலே தொடர்ந்து நினைத்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30-31 அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். விசுவாச செடி. அருமையானவர்களே, பவுலடியாருடைய நாடி நரம்பு எல்லாம் ஊடுருவி இருந்தது இயேசு. இயேசு என்றால் யார்? அவர் யார்? அவர் மேசியாவா? ஒரு காலத்தில் அவருக்கு கேள்வி இருந்தது. ஆனால் கண்டு கொண்ட பிறகு உலகத்தை படைத்த மெய்யான இயேசு கிறிஸ்து, பிதாவுடைய சுதன், இந்த உலகத்திலே மனிதனை ரட்சிக்கும்படியாக வந்தவர் அவர்தான். கிறிஸ்து அவர்தான், மேசியா அவர்தான் என்று
அவன் அறிந்த பிறகு பிலிப்பியர் 1:21 சொல்லப்பட்டபடி கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று இறங்கிவிட்டார். ஆதாயத்துக்காக இயேசுவை பிடிக்கவில்லை, ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்காக இயேசுவை பிடிக்கவில்லை, காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக இயேசுவை பிடிக்கவில்லை. என்னுடைய ஆத்துமா ஈடேறுவதற்கு இயேசு பலிகாடாய் ஆக்கப்பட்டார். என்னை படைத்த தேவன் என்னில் அன்பு கூர்ந்து சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே அவர் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் கொடுத்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். இந்த இயேசுதான் மெய்யான தேவன். இதில் அவர் உறுதி பூண்ட பிறகு, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் உறுதி பூண்ட பிறகு பின்வாங்கவே இல்லை. வீணான மாயைகளுக்கு ஆண்டவர் பின்பற்றி கொள்ளவில்லை. இடம் வாங்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் பின்பற்றவில்லை. அழகான மனைவி வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் பின்பற்றவில்லை. இயேசுதான் ஜீவன். அந்த முடிவில் அவர் உறுதியாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே அவர் சிறைச்சாலையிலே பேதுரு சீலாவும் அடைக்கப்படுகிறார்கள். பகலெல்லாம் அடி வாங்கியிருக்கிறார்கள், பகலெல்லாம் வசச்சொல் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் ராத்திரி வேளையிலே பாடல் வருகிறது. வாங்கினது அடி சரீரம். அங்கே அவர் கர்த்தாக இருந்தார். அவருடைய ஆத்மாவுக்கு அடி விழவே இல்லை. அவருடைய ஆத்மாவுக்கு அடி விழவே இல்லை. இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு இருக்குமானால், உனக்கு எந்த பைனான்ஸ் பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த அண்ணன் தம்பி பிரச்சனை வந்தாலும் சரி, உன்னுடைய ஆத்மா ஈடேற, உன்னுடைய ஆத்மா ரட்சிப்பில் இருக்குமானால் உனக்கு எதை பற்றியும் கவலை வராது. பேசுகிற வார்த்தையெல்லாம் சரீரத்துக்கு என்று நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, விசுவாச செடி இந்த ராத்திரி வேளையிலே கடந்து ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார். சிறைச்சாலை திறக்கப்படுகிறது. பவுலடியார் ஓடலாம் என்றால் ஓடிவிடலாம், போகலாம் என்று போகிவிடலாம். ஆனால் அவர் போகவில்லை. சுவிசேஷத்தை அங்கே நிலைநாட்டுகிறார். அங்கே அவர் தப்பித்து போகவில்லை. அங்கே அவர் ஓடி வருகிறான். ஓடி வந்தோடனே சிறைச்சோலைக்காரன் கேட்கிறான், நடுநடுங்கி விழுகின்றான். ஓ, இவ்வளவு பெரிய தருணம் கிடைத்தும் இந்த பவுலடியார் சிறைச்சாலை விட்டு போகவே இல்லையே. அவன் நடுநடுங்கி வந்து விழுகிறான். விழுந்து கேட்கிறான், ஆண்டவர் மாதிரியே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறார் ஐயா. விசுவாச செடியை அங்கே வளர விட்டுட்டார் ஐயா. அதுக்கு உரங்க பவுலடியாரை போட்டுக்கின்றார் ஐயா. அந்த இடத்தை விட்டு நகர்ந்து இருப்பாரானால், அந்த இடத்தை விட்டு போயிருப்பாரானால், அவருடைய கட்டுகள் எல்லாம் கலண்டு போய்விட்டது. உனக்கு ஒரு உபத்திரம் வந்தவுடனே மாற்று மாதத்தை சார்ந்தவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர் எல்லாவற்றையும் இழந்து விட்டாரே, இவர் இயேசுவை மறுதளிக்கிறாரா? இல்லை, மறுதளிக்கலை. இன்னும் ஆண்டவருடைய கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்காரு. ஆண்டவர் தான் அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை புரிஞ்ச உடனே அந்த விசுவாச செடி அங்கே வளரும். இங்கே பவுலடியாருக்கு ஏற்பட்ட துயரத்தை அவன் அறிந்தான். அவன் கையாலே அவன் அடித்து இருக்கிறான், அவரை உதைத்து இருக்கிறான். ஆனால் அவருக்கு ஒரு வாழ்வு வந்த பிறகு, ஒரு விடுதலை வந்த பிறகு வெளியேறவில்லை. தருணத்தை அவர் என்ன செய்தார்? நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன் என்று அங்கே இருந்து கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, தன்னுடைய சாட்சியை நிலைநிறுத்த முடியாக அந்த இடத்திலேயே இருந்தார். பாருங்க, மங்கி எரிகிற தீயை கர்த்தர் அணைக்க மாட்டார். உன்னுடைய பிரசங்கம் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் பவுலடியார் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கிறேன். ஸோ அந்த இடத்திலே அவர் அந்த சிறைச்சாலை விட்டு நகராத பட்சத்திலே ஒரு விசுவாச செடி மெல்ல எழும்புகிறது. ஓ, இந்த மனிதன் எவ்வளவு தூய்மையானவர், எவ்வளவு பரிசுத்தமானவர், எவ்வளவு யோக்கியமானவர். அவருக்கு வாசல்கள் திறக்கப்பட்டாலும் கூட அவர் போகவில்லையே. ஓ, இவரல்லவா மனிதர், இவரே இப்படி இருப்பாரானால் இவருக்குள்ளாக ஏதோ இருக்கிறது, இவருக்குள்ளாக ஒரு சத்தியம் இருக்கிறது, இவருக்குள்ளாக ஒரு நித்தியம் இருக்கு, அதை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாச செடியை பவுலடியார் அந்த சிறைச்சாலையிலேயே எழுப்பி விட்டார் ஐயா. சிறைச்சாலையிலே தோன்ற செய்தார் ஐயா. அங்கே பார்க்கிறவர்களே, ஆண்டவருமாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். பவுலடியார் ராத்திரியிலே ஒரு விசுவாச செடியை முளைத்தெழும்ப பண்ணினார் ஐயா. இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சாட்சியின் ஜீவியங்கள் எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, பவுலடியாரை போற்றுகிறோம், ஆண்டவரை வணங்குகிறோம் கர்த்தாவே, அவரை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் எப்பேற்பட்ட மனிதர் கர்த்தாவே. ஆண்டவரே, தன்னுடைய ஜீவியத்தில் இயேசுனுடைய அங்க அடையாளங்களை கொண்டு வந்திருந்தார் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, ராத்திரி வேளையில் ஆண்டவரே ஒரு விசுவாச செடி
ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய ஜீவிய முன்மாதிரியாக இருந்ததே கர்த்தாவே. இந்த வேலையில் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வார்த்தைகள் அல்லாண்டவரே, எங்களுடைய ஜீவியத்தை பார்த்து, எங்களுடைய நாணயத்தை பார்த்து, எங்களுடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய உடைகளை பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய அமைதியை பார்த்து, எங்களுடைய சாந்தத்தை பார்த்து, எங்களுடைய பொறுமையை பார்த்து, ஆண்டவரே ஒரு விசுவாச செடி எழும்பத்தக்கதாக நாங்கள் ஆண்டவரே காணப்பட எங்கள் கிருபை தருவீராக. அநேக விசுவாச செடிகள் எழும்பட்டு கர்த்தாவே, அது மரமாக வரட்டு கர்த்தாவே, கனி கொடுக்கட்டு கர்த்தாவே. நீர் கிருபை செய்வீராக, இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.